முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அமெரிக்கா செல்ல உள்ள நிலையில் அதற்கான ஒப்புதலை தமிழ்நாடு அமைச்சரவை வழங்கியுள்ளது. முதலமைச்சர் பயணத்திற்கு முன்பாக உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்பது பற்றியும் அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை காலமாக உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்குவது பற்றி பரவலாக பேசப்பட்டு வருகிறது. அமைச்சர்கள் சிலரும் உதயநிதி துணை முதலமைச்சராவதற்கு ஆதரவாக குரல்களை எழுப்பி வந்தனர். சில நாட்களுக்கு முன்பாக செய்தியாளர்கள் இதுபற்றி முதலமைச்சரிடம் கேட்டபோது கோரிக்கை வலுக்கிறது, ஆனால் பழுக்கவில்லை என்று பதிலளித்தார். இந்த நிலையில் மு.க.ஸ்டாலின் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அரசுமுறை பயணமாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வரும் 27ஆம் தேதி அமெரிக்கா செல்வதற்காக ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இந்த அமைச்சரவை கூட்டத்தில் தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை குறித்து விவாதிக்கப்பட்டது. கூட்டத்தில் 44,125 கோடி ரூபாய்க்கான 15 முதலீட்டு திட்டங்களுக்கு ஒப்புதல் தரப்பட்டுள்ளது. அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த முதலீட்டு திட்டங்களினுடைய அடிப்படையில் ஏறத்தாழ 24,700 நபர்களுக்கு புதிதாக வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது வந்திருக்கக்கூடிய இந்த முதலீடுகள் குறிப்பாக வாகன உற்பத்தி, மின்னணு பொருள்கள் மற்றும் உணவு பதப்படுத்துதல், ஃபுட் ப்ராசஸிங், அதேபோல ரெனியூவபிள் எனர்ஜி என்று சொல்லக்கூடிய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி கூறுகள் மற்றும் பேட்டரி உற்பத்தி ஆகிய தொழில்கள் குறித்திருக்கக்கூடிய முதலீடுகள் இந்த அமைச்சரவையில் இன்றைக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கிறது. தூத்துக்குடியில் செம்காப் நிறுவனம் 21,340 கோடி ரூபாய் முதலீட்டில் 1,114 பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் வகையிலும், காஞ்சிபுரத்தில் மதர்சன் எலக்ட்ரானிக்ஸ் 2,600 கோடி ரூபாய் முதலீட்டில் 2,800 பேருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையிலான திட்டத்திற்கும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதேபோல 1,777 கோடி ரூபாய் முதலீட்டில் 2,025 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் வகையில் ஈரோட்டில் துவங்கவுள்ள மில்கி நிறுவனம் மற்றும் கிருஷ்ணகிரியில் 1,597 கோடி ரூபாய் முதலீட்டில் 715 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் வகையில் அமையவுள்ள கிரீன்டெக் நிறுவனத்திற்கும் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. இத்துடன் உலகளாவிய திறன் மையங்கள் விரிவாக்கத்திற்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசின் எரிசக்தி துறை சார்பில் 3 கொள்கைகளுக்கும் அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது. தமிழ்நாடு நீரேற்று புனல்மின் திட்டங்கள் பம்ப் ஸ்டோரேஜ் ப்ராஜெக்ட்ஸ் கொள்கை 2024, தமிழ்நாடு சிறு புனல் மின் திட்டங்கள் ஸ்மால் ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட்ஸ் கொள்கை 2024, தமிழ்நாடு காற்றாலை மின் உற்பத்தி நிலையங்களுக்கான புதுப்பித்தல் மற்றும் ஆயுள் நீட்டிப்பு கொள்கை 2024 ஆகிய கொள்கைகளுக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. 2030ஆம் ஆண்டுக்குள் 20,000 மெகாவாட் உற்பத்தி நிறுவுதிறனை அடைய வேண்டும் என்ற நோக்கில் இந்த கொள்கைகள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு தெரிவிக்கிறது. முதலமைச்சரின் பயணத்திற்கு முன்பாக ஆகஸ்ட் 23ஆம் தேதியன்று தமிழ்நாடு துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் பொறுப்பேற்பார் என்றும் அது தொடர்பாக அமைச்சர்களிடம் முதலமைச்சர் விவாதித்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ஸ்டாலின்.